புளிக்காய்ச்சல்னால் முதல் நாளே தான் காய்ச்சி வச்சுக்கணுமா? காலையிலே காய்ச்சி டிஃபனுக்கு ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படின்னு சொல்கிறேன். 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஆ, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் எள்ளு, 4, 5 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. என்னோடது ரொம்ப காரமாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகப்பிலை, 2 ஸ்பூன் வரமல்லி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வானிலையில் வறுத்து பொடி பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தாளித்து கொட்டிட்டு கருகப்பிலை, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு புளி வந்து நான் ஒரு 4 கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தேன். ஃபஸ்ட்டு 2 கரண்டி சேர்த்து கொஞ்சம் கொதி விட்டதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, உப்பு போட்டுட்டு திருப்பியும் 2 கரண்டி புளி ஊற்றிக்கிட்டேன். இந்த பொடியும் அதோடையே சேர்த்துக்கிட்டாச்சு. நீங்கள் இந்த பொடியை பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் புளி ஊற்றிக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி, புளிக்கு தகுந்த மாதிரி புளி ஏறக்குறைய நீங்கள் ஊற்றிக்கலாம். புளிக்காய்ச்சல் கெட்டி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா தலப்பலன்னு கொதிக்கட்டும். மேலே சைட்லலாம் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் லிட்டை போட்டு மூடி வச்சுருங்க. உங்களுக்கு கேஸும் சேவ் ஆகும், பக்கத்துலலாம் தெரிக்காமல் இருக்கும். சுட சுட சாதத்தில் இந்த புளிக்காய்ச்சல் போட்டு பிசைஞ்சாக்க சூப்பரான புளியஞ்சாதம் ரெடி. காலையில் பசங்களுக்கு அழகாக பண்ணி கொடுத்துடலாம். நான் அன்றைக்கி டிஃபனுக்கு இது தான் பண்ணி கொடுத்துருந்தேன் வித் உருளைக்கிழங்கு சைட் டிஷ்.